Hey guys, நம்ம next பார்க்குற டாபிக் ஒன் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் மாடல் ஐவி இன்ஃபியூஷன். ஸோ லாஸ்ட்ல ஐவி போலஸ் பார்த்துருந்தோம். போலஸ்க்கும் இன்ஃபியூஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னா, போலஸுங்கும் போது ஒரு ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் டைம்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டோஸை வந்து நம்ம இன்ட்ராவீனஸாக கொடுத்துருவோம். அதே இன்ஃபியூஷன்ல பார்த்தோம்னா சேம் இன்ட்ராவீனஸ் ரூட்ல ஒரு லாங்கர் டியூரேஷன் ஆஃப் டைம்க்கு நம்ம இன்ஃபியூஷனாக கொடுத்துட்டே இருப்போம். ட்ரக் வந்து கண்டினியூஸாக உள்ள போய்கிட்டே இருக்கும். போலஸ் இருக்கு, இன்ஃபியூஷன் இருக்கு. போலஸ்ல கொடுக்கும்போதே டக்குன்னு எல்லா ட்ரக்கும் பிளட் ரீச் ஆகுது, இன்ஸ்டன்டேனியஸா நமக்கு ஆக்ஷன் இருக்கும். அப்படிங்கும்போது நம்ம எதுக்கு இன்ஃபியூஷன் போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா, போலஸ் அப்போ எல்லா ட்ரக்குமே சிஸ்டமிக் சர்க்குலேஷன் ரீச் ஆயிரும். அப்போ அந்த மினிமம் டைம்ல லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் டோஸ் இருக்கும்போது அது டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ண சான்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி டாக்ஸிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ட்ரக்ஸை நம்ம இன்ஃபியூஷனா கொடுப்போம். செகண்ட் ரீசன் என்னன்னா, போலஸா கொடுக்கும்போது நம்ம ட்ரக் உள்ள போயிடும். உள்ள போனது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல டிக்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். அது டிக்ரீஸ் ஆன உடனே திரும்ப நம்ம வேற ஒரு டோஸ் கொடுப்போம். அப்போ திரும்பவும் ஒரு பீக் போகும். பீக் போயிட்டு திரும்ப டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். ஆனா நமக்கு வந்து கான்சென்ட்ரேஷன் ஸ்டெடி ஸ்டேட்டா மெயின்டைன் ஆகணும். இந்த மாதிரி கண்டிஷனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல ட்ரக் இன்புட் பண்ணுவாங்க. அதான் இன்ஃபியூஷன்லயும் பண்றோம். மோஸ்டா இந்த ரெண்டு ரீசனுக்காக தான் நம்ம இன்ஃபியூஷனாவே கொடுக்குறோம். ப்ரீவியஸா நம்ம ஜீரோ ஆர்டர்னா என்ன, ஃபர்ஸ்ட் ஆர்டர்னா என்னன்னு பார்த்திருந்தோம். ஜீரோ ஆர்டருங்கும் போது ரேட் வந்து கான்ஸ்டன்டா இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் ஆர்டருங்கும் போது கான்சென்ட்ரேஷனை டிபெண்ட் பண்ணி ரேட் மாறி இருக்கும். இங்க இன்ஃபியூஷனா கொடுக்குறோம். இன்ஃபியூஷன்ங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட்ல தான் ட்ரக் உள்ள வந்துட்டு இருக்கும். ஸோ இன்ஃபியூஷன் அப்போ ரேட் ஆஃப் இன்புட் கான்ஸ்டன்டா இருக்கு. அதை நம்ம வந்து ஜீரோ ஆர்டர்னு சொல்றோம். இந்த டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல பாத்தீங்கன்னா ட்ரக் ஆர் ஜீரோ ஜீரோ ஆர்டர் இன்ஃபியூஷன் அப்படின்னு போட்டிருக்கு. அந்த இடத்துல ஆர் ஜீரோன்னு எதை டெனோட் பண்றாங்கன்னா, ரேட் ஆஃப் இன்ஃபியூஷன். ரேட் ஆஃப் இன்ஃபியூஷன்னா ஆர் ஜீரோ. ஜீரோ ஆர்டர் இன்ஃபியூஷன்னா ரேட் கான்ஸ்டன்டா இருக்கு, எந்த பிளக்சுவேஷனும் இல்லைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஸ்டெப் அது பிளட்டுக்குள்ள இருக்கு. பிளட்ல இருந்தாலே அது டிஷ்யூ ஃபுல்லா டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்னு அர்த்தம் ஒன் கம்பார்ட்மெண்ட் மாடல்ல. ஸோ அங்க இருந்து எலிமினேஷன் நடக்குது. எலிமினேஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். அதையும் நம்ம ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ டயக்ராமேட்டிக் ரெப்ரசன்டேஷன்ல எல்லாம் தெளிவா இருக்கு. இப்போ நம்ம ரேட் ஈக்குவேஷன் எழுதலாம். ரேட் ஈக்குவேஷன் ரேட் ஈக்குவேஷன்னா ரேட் இன் மைனஸ் ரேட் அவுட் dx by dt equals rate in minus rate out. இன்ஃபியூஷன்ல ரேட் இன் வந்து நம்ம கான்ஸ்டன்ட்னு சொல்லிட்டோம். அந்த ரேட்டும் ஆர் ஜீரோ ரேட் ஆஃப் இன்ஃபியூஷன் மென்ஷன் பண்ணிட்டோம். அப்போ ரேட் இன் ஈக்குவல்ஸ் ரேட் ஆஃப் இன்ஃபியூஷன், which is denoted as R0. இங்க ரேட் அவுட் முன்னாடி மாதிரியே எலிமினேஷன் தான். ஸோ ரேட் ஆஃப் எலிமினேஷன், ரேட் அவுட் ஈக்குவல்ஸ் ரேட் ஆஃப் எலிமினேஷன். ரேட் ஆஃப் எலிமினேஷன் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி KE times X. Now dx by dt equals rate in வந்து R0 rate of infusion minus KE times X. இது equation number 1. dx by dt na rate of change of amount of drug. R0 rate of infusion. KE elimination rate constant. X equals amount of drug. Now we are going to determine elimination rate constant. அதை rate equationல இருந்து determine பண்ணுவோம். So dx by dt equals rate of infusion minus rate of elimination. For easier conversion நம்ம இதெல்லாம் rearrange பண்ணணும். அதுல first step என்னன்னா, negative KE காமன் டேர்மா வெளியே எடுக்கணும். So minus KE as common. dx by dt equals minus KE. நம்ம நெகட்டிவ் கேஇயை வெளியே எடுக்கிறோம். ஆனா R0ல KE டேர்ம்ஸ் இல்ல. ஸோ நெகட்டிவ் KE ஆல டிவைட் அண்ட் மல்டிப்ளை பண்றோம். R0 நெகட்டிவ் KE டிவைட் பை மைனஸ் KE. ஸோ இதுல இருந்து நெகட்டிவ் KE எடுத்துட்டோம்னா மைனஸ் R0 பை KEங்கிற டேர்ம்ஸ் இருக்கும்.
இங்க எலிமினேஷன் ரேட் கான்ஸ்டன்ட் கேஎக்ஸ்ல இருந்து நெகட்டிவ் கே எடுத்துட்டோம்னா பாசிட்டிவ் எக்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் பாசிட்டிவ் எக்ஸ் எழுதிட்டு அப்புறம் நெகட்டிவ் டேர்ம்ஸ் எழுதுறேன். எக்ஸ் மைனஸ் ஆர் ஜீரோ பை கேஇ. இப்போ இந்த டேர்ம்ஸை ரீஅரேஞ்ச் பண்றோம். எக்ஸ் டேர்ம்ஸ்லாம் ஒரு பக்கம் இருக்கணும், மீதி டேர்ம்ஸ் இன்னொரு பக்கம். இங்க எக்ஸ் டேர்ம்ஸ்ங்கிறது இந்த பிராக்கெட் குள்ள இருக்கிறது. இதை அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போறோம், டிடி இந்த சைடு எடுத்துட்டு வரோம். அப்போ dx divided by x minus r0 divided by ke equals minus ke times dt. இப்போ நம்ம இன்டெகிரேட் பண்றோம். இன்டெகிரல் லிமிட்ஸ் என்னன்னா 0 to t. டைம் ஜீரோவா இருக்கும்போது பாடியிலும் எந்த ட்ரக்கும் இருக்காது. ஏன்னா இன்ஃபியூஷன் அப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம். ஸ்டார்ட் பண்ணோடனே எல்லா ட்ரக்கும் போகாது. ஸோ பாடியில ட்ரக்கும் ஜீரோ. அட் டைம் டீங்கும் போது எக்ஸ்ங்கிற அமௌண்ட் ஆஃப் ட்ரக் இருக்கும். இப்போ இன்டெகிரல் டேர்ம்ஸ் அப்ளை பண்றோம். ஃப்ரம் 0 to x dx by x minus r0 by ke equals time 0 to t minus ke into dt. இந்த டேர்ம்ஸ் இன்டெகிரேட் பண்ண போறோம். இன்டெகிரல் ஃபார்முலா ரைட் சைடுல இருக்கு. 1 by x plus a into dx. அதை இன்டெகிரேட் பண்ணோம்னா ln x plus a ன்னு வரும். ஸோ ln x minus r0 by ke applying integral 0 to x equals, இங்க சிம்பிள் தான், கேங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ மைனஸ் கேஇ இன்ட்டு டிடி இன்டெகிரேட் பண்ணா டி வரும். அதுக்கு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணா டி மைனஸ் ஜீரோ. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். லான் அப்பர் லிமிட் எக்ஸ் மைனஸ் ஆர் ஜீரோ பை கேஇ மைனஸ் லான் ஜீரோ மைனஸ் ஆர் ஜீரோ பை கேஇ ஈக்குவல்ஸ் மைனஸ் கேஇ டைம்ஸ் டி. இதுல இந்த நெகட்டிவ் லான் டேர்ம்ஸை ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போறோம். அப்போ லான் x minus r0 by ke equals ln minus r0 by ke minus ke times t. இப்போ எக்ஸ்பொனென்ஷியலா கன்வெர்ட் பண்ண போறோம். அதோட ஃபார்முலா ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. e பவர் ln xனா x டேர்ம் மட்டும் அப்படியே இருக்கும். e பவர் x நம்ம நார்மலா எழுதிக்கலாம். அப்போ x minus r0 by ke equals minus r0 by ke. இந்த நெகட்டிவ்ல இருக்கிறது இ பவர்ல போயிடும். இன்டூ இ பவர் மைனஸ் கேஇ டைம்ஸ் டி. லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல எக்ஸ் மைனஸ் ஆர் ஜீரோ பை கேஇ இருக்கு. அதுல மைனஸ் ஆர் ஜீரோ பை கேஇ ரைட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போறோம். எக்ஸ் ஈக்குவல்ஸ் ஆர் ஜீரோ பை கேஇ மைனஸ் ஆர் ஜீரோ பை கேஇ இன்டூ இ பவர் மைனஸ் கேஇ டைம்ஸ் டி. இதுல ஆர் ஜீரோ பை கேஇ காமனா வெளியே எடுக்கிறோம். ஆர் ஜீரோ பை கேஇ இன்டூ 1 minus e power minus ke times t. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் டேர்ம்ஸ்ல இருக்கு. இதை நம்ம கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல கன்வெர்ட் பண்றோம். அந்த கன்வர்ஷனுக்கு வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் யூஸ் பண்றோம். வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஈக்குவல்ஸ் எக்ஸ் பை சி. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு விடி இன்டூ சி. விடி இன்டூ சி ஈக்குவல்ஸ் ஆர் ஜீரோ பை கேஇ இன்டூ 1 minus e power minus ke times t. அப்போ கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணலாம். R0 by ke into Vd 1 minus e power minus ke times t. நம்ம ப்ரீவியஸா எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ke into Vdங்கிறது டோட்டல் கிளியரன்ஸ். ஸோ அந்த டேர்ம்ஸ்க்கு பதிலாக டோட்டல் கிளியரன்ஸ் சப்ஸ்டியூட் பண்ண போறோம். C is equal to R0 by clearance total into 1 minus e power minus ke times t. இது ஈக்குவேஷன் நம்பர் 3. இப்போ நமக்கு கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல ஈக்குவேஷன் வந்துருச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன். இன்ஃபியூஷன்ல ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன்ங்கிறது ஒரு முக்கியமான ஒரு பார்ட். நம்ம ட்ரக்கை வந்து இன்ஃபியூஷனா ப்ரொவைட் பண்றோம். ட்ரக்கை இன்ஃபியூஷனா கொடுக்க என்ன ஆகும்னா நம்ம பாடியில ட்ரக் அக்யூமுலேட் ஆகிட்டே இருக்கும். அப்போ பாடியில ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அக்யூமுலேட் ஆன ட்ரக் பாடியில இருந்து எலிமினேட் ஆகவும் ஸ்டார்ட் ஆயிரும். எலிமினேஷன் ஃபாலோஸ் ஃபர்ஸ்ட் ஆர்டர் கைனடிக்ஸ். ஸோ கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக எலிமினேஷனோட ரேட்டும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு பர்டிகுலர் டைம்ல என்ன ஆகும்னா இன்ஃபியூஷன் ரேட் கான்ஸ்டன்டா தான் இருக்கு, ஆனா எலிமினேஷன் கம்மியா இருக்கு. கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆக எலிமினேஷன் ரேட்டும் இன்க்ரீஸ் ஆயிட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல இன்ஃபியூஷன் ரேட்டும் எலிமினேஷன் ரேட்டும் மேட்ச் ஆகும். ஸோ அந்த மேட்ச் ஆன டைம்ல பாடியில கான்சென்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்லயோ இல்ல அமௌண்ட் ஆஃப் ட்ரக்லயோ எந்த சேஞ்சும் இருக்காது. அப்படி ஒரு ஸ்டேட்டை தான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் இல்ல பிளாட்டியூ ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அட் ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் rate of
change of drug is 0. இது என்ன சொல்லுதுன்னா dx by dt equals 0. From rate equation, 0 equals r0 minus ke times x. அப்போ r0 equals ke times x. இங்க x வந்து கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல மென்ஷன் பண்ண போறோம். முன்னாடி சொன்ன மாதிரியே r0 equals ke into x வந்து vd into css. இந்த இடத்துல css னா ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் மீனிங். ஓகே, இதுல இருந்து ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷனை மட்டும் ஐசோலேட் பண்றோம். அப்போ css equals r0 divided by ke into vd. இத r0 by clearance total அப்படின்னு சொல்லலாம். இது ஈக்குவேஷன் 4. இப்போ ஈக்குவேஷன் 3 ரீரைட் பண்ணுவோம். c equals r0 by clearance total into 1 minus e power minus ke times t. இந்த இடத்துல இந்த r0 by clearanceக்கு பதிலா css steady state concentration substitute பண்றோம். c equals c steady state into 1 minus e power minus ke times t. இதை ஈக்குவேஷன் 5 னு வச்சுப்போம். நம்ம எலிமினேஷன் ரேட் கான்ஸ்டன்ட் டிட்டர்மைன் பண்ணோம். அதுக்காக இப்போ இந்த டேர்ம்ஸ் தான் ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். c divided by css equals 1 minus e power minus ke times t. நமக்கு இந்த எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் பாசிட்டிவா இருக்கணும். ஸோ எல்லா டேர்ம்ஸ்க்கும் சைனை இன்வெர்ஸ் பண்றோம். அட் த சேம் டைம் இந்த ஒன்னையும் நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்துட்டு போறோம். ஒன்னுக்கு சைன்ல எந்த சேஞ்சும் இருக்காது. சிஎஸ்எஸ் வந்து நெகட்டிவ் ஆயிரும். சி பை சிஎஸ்எஸ் ஈக்குவல்ஸ் இ வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். மைனஸ் கே டைம்ஸ் டி. கிராஸ் மல்டிப்ளை பண்றோம். சிஎஸ்எஸ் மைனஸ் சி டிவைடட் பை சிஎஸ்எஸ் ஈக்குவல்ஸ் இ பவர் மைனஸ் கே டைம்ஸ் டி. எலிமினேஷன் ரேட் டிட்டர்மைன் பண்ணோம்னா எக்ஸ்போனன்ஷியல்ல இருக்க ஈக்குவேஷனை வந்து நம்ம லாகரிதமிக் கன்வர்ஷன் பண்ணணும். அப்பதான் நமக்கு வந்து ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷன் கிடைச்சாதான் நம்மளால ஸ்லோப் டிட்டர்மைன் பண்ண முடியும். ஸ்லோப் இருந்துச்சுன்னா அதுல இருந்து எலிமினேஷன் ரேட் கான்ஸ்டன்ட் எடுத்துக்கலாம். log steady state concentration minus c divided by steady state concentration equals minus ke t divided by 2.303. இது ஈக்குவேஷன் நம்பர் 5. இந்த ஸ்ட்ரெயிட் லைன் ஈக்குவேஷனுக்கு நமக்கு ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் வேணும். அந்த பர்டிகுலர் டைம்ல என்ன கான்சென்ட்ரேஷன் இருக்கும் இது எல்லாத்தையும் இந்த லாகரிதமிக் கன்வெர்ட் பண்ணிட்டு அதை அந்த கிராஃபா பிளாட் பண்ணி அதோட ஸ்லோப் எடுத்தோம்னா மைனஸ் கே பை 2.303 இருக்கும். இதை ஈக்குவேட் பண்ணா நம்ம எலிமினேஷன் ரேட் கான்ஸ்டன்ட் டிட்டர்மைன் பண்ணிக்கலாம். இந்த கர்வ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கர்வ் என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் அகைன்ஸ்ட் டைம். ஸோ ஒரு இன்ஃபியூஷன் நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இன்ஃபியூஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது கான்ஸ்டன்டா நம்ம பாடியில ட்ரக் அதிகமாயிட்டே இருக்கும். இந்த ஃபேஸ்ல கான்ஸ்டன்டா ட்ரக் அதிகமாயிட்டு இருக்கு. கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகிற அதே டைம்ல பாடியில எலிமினேஷனும் ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஸோ அதனாலதான் இங்க பாத்தீங்கன்னா இனிஷியலா பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் அதிகமா போயிட்டு இருக்கும். போக போக அதோட இன்க்ரீஸ் வந்து கம்மியாயிரும். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல ரேட் ஆஃப் எலிமினேஷன் அண்ட் ரேட் ஆஃப் இன்ஃபியூஷன் மேட்ச் ஆயிரும். அதை தான் நம்ம ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் சொல்றோம். அந்த ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் தான் இந்த பார்ட். ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல நம்ம இன்ஃபியூஷனை ஸ்டாப் பண்ணிட்டோம். இன்ஃபியூஷனை ஸ்டாப் பண்ணதுக்கு அப்புறம் ரிமைனிங் இருக்க கர்வ் பாத்தீங்கன்னா ஐவி போலஸ்ல நம்ம அந்த போலஸ் டோஸ் கொடுத்தனையும் ட்ரக் எப்படி டிக்ரீஸ் ஆகுமோ அதே மாதிரி டிக்ரீஸ் ஆகுது. ஸோ இது சிமிலர் டு ஐவி போலஸ். ஸோ இந்த இனிஷியல் கர்வ் புரிஞ்சிருக்கும். இதுக்கு மேல 2R0 3R0 அப்படின்னு சொல்லி நான் மென்ஷன் பண்ணிருக்கேன். அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா நம்ம இதோட எலிமினேஷன் ஆஃப் லைஃப் இதெல்லாம் பத்தி டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ ஒரு ட்ரக் நம்ம அட்மினிஸ்டர் பண்றோம்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து 60 mg per hourல நான் வந்து ஒரு ட்ரக் அட்மினிஸ்டர் பண்றேன். அப்போ 1 hour முடியும் போது பாடியில 60 mg ரீச் ஆயிருக்கும். இப்போ அதே 1 hourல ட்ரக் எலிமினேட்டும் ஆயிருக்கும். அதோட எலிமினேஷன் ஆஃப் லைஃப் வந்து 1 hourனு வச்சுப்போம். அப்போ 1 hourல 60 mg ஆஃப் ட்ரக் வந்து 30 mg ஆயிருக்கும். இப்போ செகண்ட் hour நான் கொடுக்குறேன். செகண்ட் hour கொடுக்கும்போது ஆல்ரெடி 30 mg இருக்கும். செகண்ட் hour ஒரு 60 mg போயிருக்கு. டோட்டலா 90 mg per hour இருக்கும். இதை நான் எழுதியே காமிச்சிடுறேன். 60 mg 1 hourல கொடுத்தோம். அது பாதியாச்சு 30 mg. அந்த 30 mg பிளஸ் இன்னொரு 60 mg வந்து 90 mg இருக்கு செகண்ட் hourல. அதுல பாதி தான் இருக்கும். ஏன்னா எலிமினேஷனும் இருக்கும். ஏன்னா எலிமினேஷன் ஆஃப் லைஃப் 1 hourனு சொல்லியிருக்கோம். அப்போ 45 mg. அப்போ 45 பிளஸ் 60 105 mg இருக்கும் தேர்ட் hourல அதுல பாதி 52.5 mg இருக்கும். ஃபோர்த் hourல 52.5 பிளஸ் 60 112.5 mg இருக்கும். இதுல பாதி அந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி டிக்ரீஸ் ஆயிட்டே இருந்துட்டு ஒரு பர்டிகுலர் டைம்ல ஒரு ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் ரீச் ஆயிரும். அப்போ ரேட் ஆஃப் இன்புட்டும் ரேட் ஆஃப் அவுட்புட்டும் ஈக்குவல் ஆயிரும். இது ரீச் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டா 4 to 5 t half தேவைப்படும். இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க.
இப்போ நான் 120 mg அந்த பேஷண்ட்டுக்கு கொடுக்குறேன். அப்படி கொடுக்கும்போது ஃபர்ஸ்ட் ஹவர் முடியும் போது 120 60 டிகிரிஸ் ஆயிருக்கும். அப்போ இன்னொரு 120 mg செகண்ட் ஹவர் கொடுக்குறேன். டோட்டலா 180 mg இருக்கும். இப்போ ப்ரீவியஸ்க்கும் இந்த கண்டிஷனுக்கும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹவர் முடியும் போது அங்க 90 mg இருந்துச்சு, இங்க 180 mg இருக்கு. ஸோ ஒவ்வொரு ஹாஃப் லைஃப் முடியும் போதும் இங்க என்ன கான்சென்ட்ரேஷன் இருந்ததோ அதோட டபுள் த கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஏன்னா நான் இங்க ரேட் ஆஃப் இன்ஃபியூஷனை டபுள் பண்ணியிருக்கேன், அதனால கான்சென்ட்ரேஷனும் டபுள் ஆயிருக்கு. இதை வந்து நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்னா, நம்ம ரேட் ஆஃப் இன்ஃபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணோம்னா பாடியில ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகுமே தவிர அது ஸ்டெடி ஸ்டேட் ரீச் பண்றதுக்கு எடுத்துக்கிற டைம் வந்து மாறாது. அது வந்து ஸ்பெசிபிக் ஃபார் அ ட்ரக். அந்த ட்ரக்கோட டி ஹாஃப் மட்டுமே டிபெண்ட் பண்ணி தான் ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் ரீச் ஆகிறதுக்கான டைம் இருக்கு. ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் எவ்வளவு இருக்கணும், அதாவது எனக்கு 10 mg இருக்கணுமா 50 mg இருக்கணுமா இப்படிங்கிறத நம்ம ரேட் ஆஃப் இன்ஃபியூஷனை வச்சு டிட்டர்மின் பண்ணிக்கலாம். ரேட் ஆஃப் இன்ஃபியூஷனை இன்க்ரீஸ் பண்ணோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்கா ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஆனா அந்த ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் ரீச் பண்றதுக்கான டைம் ஃபுல் அண்ட் ஃபுல் டி ஹாஃப் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இங்க நம்ம இந்த கர்வ்ல பார்த்தாலே நல்லா புரியும். R0 இருக்கும்போது இந்த டைம்ல ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிடுச்சு. 2R0 இருக்கும்போதும் சேம் டைம்ல தான் ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிருக்கு. 3R0 சொல்லும் போதும் சேம் டைம்ல தான் ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டா நமக்கு கிளியரா தெரியும். இது மூணுமே ரீச் ஆகிறதுக்கு சேம் டைம் தான் ஆயிருக்கு. அப்போ நான் இன்ஃபியூஷன் ரேட்டை என்னதான் இன்க்ரீஸ் பண்ணாலும் அது ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகிறதுக்கு ஒரு பர்டிகுலர் டைம் ஆகுது. ஆனா இன்ஃபியூஷன் ரேட்டை நான் டபுள் பண்ணாலோ ட்ரிபிள் பண்ணாலோ என்ன ஆகுதுன்னா பாடியில இருக்க ட்ரக்கோட கான்சென்ட்ரேஷனும் டபுள் ட்ரிபிள் அந்த மாதிரி ஆகுது. இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். முன்னாடி சொன்ன கான்செப்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு டி ஹாஃப் 1 டேன்னு வச்சுப்போம். அப்போ அந்த பேஷண்ட்டுக்கு ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் ரீச் ஆக 4ல இருந்து 5 டேஸ் வரைக்கும் ஆகும். 4ல இருந்து 5 டேஸ் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிருக்க முடியாது. ஏன்னா நமக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் இருக்கலாம். அந்த சமயத்துல நமக்கு குவிக்கா தெரபியூட்டிக் அந்த ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் ரீச் ஆகணும். அந்த கான்சென்ட்ரேஷனே மெயின்டைன் ஆகணும். அப்பதான் நமக்கு தெரபியூட்டிக் பெனிஃபிட்டும் இருக்கும், எந்த ஒரு டாக்ஸிசிட்டியும் நடக்காது. சேம் டைம் தெரபியூட்டிக் ரேஞ்சை விட்டு கீழேயும் போயிடாது. இந்த மாதிரி ஒரு டிஃபிகல்ட்டியை ஓவர் கம் பண்றதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா லோடிங் டோஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இன்ட்ரோடியூஸ் பண்றோம். லோடிங் டோஸ் எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு ட்ரக்கோட டி ஹாஃப் ரொம்ப அதிகமா இருக்கு, அது ஸ்டெடி ஸ்டேட் ரீச் ஆகிறதுக்கே ரொம்ப டைம் ஆகுது அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இனிஷியலா போலஸ்ல எவ்வளவு ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் ரீச் பண்ணுமோ அதை கால்குலேட் பண்ணி அதுக்கு ஏத்த அமௌண்ட் ஆஃப் ட்ரக்கை வந்து போலஸ் டோஸ்ல ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இப்போ அந்த கான்செப்ட் அப்படியே விஷுவலைஸா பார்ப்போம். நம்ம லோடிங் டோஸ் கொடுக்கும்போது ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷனுக்கு என்ன அமௌண்ட் ஆஃப் ட்ரக் தேவையோ அதை இன்ட்ராவினஸா ப்ரொவைட் பண்ணிடுவோம். அப்போ அந்த செகண்ட்ல இருந்து அந்த ட்ரக் எலிமினேஷன் ஸ்டார்ட் ஆயிரும். ஸோ கான்சென்ட்ரேஷன் டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். அட் த சேம் டைம் நம்ம போலஸா அந்த லோடிங் டோஸ் கொடுத்த உடனே இன்ஃபியூஷனும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். அப்போ அதுக்கேற்ற மாதிரி இங்க பிளாஸ்மா ட்ரக் கான்சென்ட்ரேஷனும் இன்க்ரீஸ் ஆகும். ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன்னா ரேட் ஆஃப் இன்ஃபியூஷன் ரேட் ஆஃப் எலிமினேஷன் ரெண்டு ஈக்குவலா தானே இருக்கணும். ஸ்டெடி ஸ்டேட் நம்ம ஆல்ரெடி கால்குலேட் பண்றோம். அந்த கான்சென்ட்ரேஷன் இருக்கும்போது ஒரு ரேட் ஆஃப் எலிமினேஷன் இருக்கும். இப்போ அதே கான்சென்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ண நம்ம இன்ஃபியூஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அப்போ இன்ஃபியூஷனும் ரேட் ஆஃப் எலிமினேஷனும் எப்பவுமே ஈக்குவலா இருக்கும். அப்போ ட்ரூ பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் ஸ்டார்டிங்ல இருந்தே நமக்கு ஸ்ட்ரெயிட் லைனா இருக்கும், ஸ்டெடி ஸ்டேட்டா இருக்கும். லோடிங் டோஸ் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னா எக்ஸ் 0, எல். நமக்கு வால்யூம் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ல இருந்து எக்ஸோட ஃபார்முலா தெரியும். எக்ஸ் ஈக்குவல்ஸ் விடி இன்டூ சி. இந்த இடத்துல லோடிங் டோஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம்னா ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன் என்னன்னு டிட்டர்மைன் பண்ணிட்டு அந்த ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷனை பொறுத்து தான் நம்ம லோடிங் டோஸ் கொடுப்போம்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல சிங்கிறது ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷன். ஸ்டெடி ஸ்டேட் கான்சென்ட்ரேஷனை நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறோம் இன் டர்ம்ஸ் ஆஃப் R0 அண்ட் கிளியரன்ஸ். R0 பை கிளியரன்ஸ் டோட்டல். R0 பை கிளியரன்ஸ் டோட்டலை KE இன்டூ VDன்னு எழுதலாம். டிவைடட் பை KE இன்டூ VD. VD cancel. Therefore, loading dose equals R0 by KE. நம்ம மேல ஒரு கிராஃப் போட்டு ட்ரூ பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் ஸ்டெடி ஸ்டேட்டாவே இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருக்கோம். இதோட மேத்தமெட்டிக்கல் ப்ரூஃப் எப்படி எடுப்போம்னா கான்சென்ட்ரேஷன் ஈக்குவல்ஸ் CIV போலஸ் பிளஸ் C இன்ஃபியூஷன். பிளாஸ்மா கான்சென்ட்ரேஷன் ரெண்டு விஷயத்தை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஒன்னு போலஸா கொடுத்த லோடிங் டோஸ், இன்னொன்னு இன்ஃபியூஷனா கொடுத்தது. IV போலஸோட ஈக்குவேஷன் நம்ம ப்ரீவியஸா டிட்டர்மைன் பண்ணிட்டோம். C0 இன்டூ E பவர் மைனஸ் KE டைம்ஸ் T அப்படின்னு எழுதலாம். இன்ஃபியூஷனை வந்து R0 பை KE இன்டூ VD 1 மைனஸ் E பவர் மைனஸ் KE டைம்ஸ் T இப்படின்னு எழுதலாம். இங்க கான்சென்ட்ரேஷன் டேர்ம்ஸ்ல இருக்கிறத எக்ஸ் டேர்ம்ஸ்ல எழுதுறோம். அப்போ X0, L divided by VD into E power minus KE times T plus இதுல R0 by KE நம்ம loading dose எழுதிக்கலாம் 0, L by VD
into 1 minus e power minus KET. அந்த டேர்மை உள்ள மல்டிப்ளை பண்ணுவோம். 0, L by Vd into e power minus Ke times t plus x0 L by Vd minus x0, L by Vd into e power minus Ke times t. இந்த டேர்மும் கேன்சல் ஆயிரும். அப்போ நமக்கு ரிமைனிங் இருக்க டேர்ம் x0, L by Vd. இதை R0 by Ke into Vd எழுதலாம். இதை ஸ்டெடி ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன் எழுதலாம். ஹென்ஸ் கான்சன்ட்ரேஷன் இஸ் ஸ்டெடி ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன். மேத்தமெட்டிக்கலாவும் நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. நம்ம ஒரு லோடிங் டோஸா கொடுத்தோம்னா கான்சன்ட்ரேஷன் எப்பவுமே ஸ்டெடி ஸ்டேட் கான்சன்ட்ரேஷன்ல மெயின்டைன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இதோட ஐவி இன்ஃபியூஷன் முடிஞ்சது. ஹோப் யூ கைஸ் லைக் த வீடியோ. ப்ரீவியஸா ஒன் கம்பார்ட்மெண்ட் மாடல்னா என்ன, ஐவி போலஸ்ல என்னென்ன பார்ப்போம், எப்படி டிரைவ் பண்ணுவோம், எல்லாத்தையும் ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதோட ரெஃபரன்ஸை இந்த வீடியோலையும் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் செக் அவுட் தட் வீடியோ ஆல்சோ. அதை படிச்சு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். இந்த வீடியோஸ்ல உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் ஆர் ஒப்பீனியன் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கிளாஸ்மேட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து எக்ஸ்ட்ரா வாஸ்குலரோட வந்து உங்களை நான் மீட் பண்றேன். அன்டில் தென், பை.